கிரீடம் என்று சொன்னால் அபிஷேகம் என்னும் கிரீடம் அவங்க மேல இருக்கு. இந்த கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த அபிஷேகம் என்ற கிரீடத்தை யார் எடுக்க முடியும்? சிம்சோன் மேல் இருந்த அபிஷேகம் என்ற கிரீடத்தை தெளிலாள் என்ற வேசி எடுத்து போட்டு விட்டார். சாலமோனுக்கு அந்நிய ஸ்திரீகளை பயன்படுத்தினார். விக்கிரக ஆராதனைக்குள்ள மறுபடியும் அவர்கள் விழச் செய்தார். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆளுக்களை தெரிந்தெடுக்கிறான். அபிஷேகம் என்னும் கிரீடத்தை எடுப்பதற்கு சாத்தான் ஒரு தெளிலாளை பயன்படுத்தலாம், அல்லது பண ஆசையை பயன்படுத்தலாம், அல்லது கண்களின் இச்சையை பயன்படுத்தலாம். ஏதோ ஒன்றை பயன்படுத்தி விளக்கு அணைப்பதற்கு சாத்தான் துடிக்கிறான். அவன் துடிப்பான். நீ எரிஞ்சா அவனுக்கு பிடிக்காது, நீ பிரகாசித்த அவனுக்கு பிடிக்காது, உன் தலையில கிரீடம் இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. ஏனென்றால் அது அபிஷேகம் என்று கிரீடம், அது சாத்தானை அழித்து போடுகிற கிரீடம், அது உன் வாழ்க்கையை சமாதானத்தினால் நிரப்புகிற அபிஷேகத்தின் கிரீடம். ஆனால் ஜாக்கிரதையாயிருந்து விழுந்து போகாமல் ஓட வேண்டும். பெற்றுக்கொள்வதை விட அதை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம்.